நகரம் பேசுறவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சந்தித்து சென்னையில் நடக்கக்கூடிய கார் ரேஸ் குறித்தும் சவுக்கு சங்கர் விடுதலை குறித்தும் பேச போறோம். சொல்லுங்க சார். முதல்ல இந்த கார் ரேஸ் விவகாரத்துக்கு வரும். சென்னையில் மிகப்பெரிய அளவில் நடக்கிறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. இப்ப அதிமுக இதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த கார் ரேஸ் நடத்துறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கும், விளையாட்டுத்துறைக்கு எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல பேசுறாங்க. இந்த கார் ரேஸ் நடக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடங்கள் இல்ல, நிச்சயமா இந்த ஃபார்முலா 4 கார் பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுடைய தலைமையில தான் இது அவங்களுடைய இதுல தான் நடக்குது. வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த கார் ரேஸ் அப்படிதான் நடக்குதுன்னு போது இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொம்ப ஆர்வ கோளாறா இந்த கார் ரேஸ் பந்தயத்தை தமிழ்நாட்டுல நடத்தணும், குறிப்பா சென்னையில நடத்தணும் அப்படின்ற ஆர்வத்துல இருக்காரு. அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி திமுக ஐடிவிங்கும் திமுக காரங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நிச்சயம் அது விளையாட்டுத்துறையை இதன் மூலமா ஊக்குவிக்கிற செயலை விளையாட்டுத்துறை அமைச்சர் செய்யறாரு. இதுல எதிர்கட்சிகள் தான் அரசியல் பண்றாங்க. தட் இஸ் கேம், இது விளையாட்டு தான். அது அப்போ இதன் பார்த்துட்டு விளையாட்டை அதை ஊக்கம் இளைஞர் மத்தியில ஊக்கம் வரும் அப்படின்னு. நிச்சயம் இந்த விளையாட்டை பார்த்து யாருக்கும் ஊக்கம் வராது. ஏன் கார் ரேஸ் பொறுத்தவரைக்கும் ஆமா, அஜித் கார் ஓட்டுற ரசிக்கிறாங்க எல்லாம். இல்ல அஜித் கார் ரேஸ் நடந்தா ஒரு ஊக்கம் இல்ல அஜித் போன்ற நபர்கள் இது போன்ற கார் ரேஸை பார்த்தான்னு சொன்னா அவரு ஏற்கனவே கார் ரேஸ் பந்தயத்துல எல்லாம் கலந்துகிட்டு இருக்காரு. அப்போ இது பல கோடிகளுக்கு அதிபதியான நபர்கள் மட்டும்தான் இது போன்ற கார் ரேஸ்ல கலந்துக்க முடியும். சாதாரணமான நபர்கள் கலந்துக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த குதிரை ரேஸ்ல எல்லாம் கலந்துக்குவான். உதாரணத்துக்கு பல கோடிகளுக்கு அறிவிதான் குதிரை ரேஸ்ல கலந்துக்குவான். ஆனா அந்த குதிரை ஜாக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவன் சாதாரண மனுஷனா இருப்பான். அவன் என்ன பண்ணா சம்பளம் அவனுக்கு சேலரி ஜாக்கி. ஆனா இந்த கார் ரேஸ்ல அப்படி ஜாக்கி எப்படி இந்த குதிரை ரேஸ்ல ஜாக்கியை எப்படி சம்பளத்துக்கு வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கார் ரேஸ்ல அப்படி சம்பளத்துக்கு ஒரு ஆள் நியமிக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ பார்க்கலாம். பட் இதுல அப்படி இல்லை. பெரிய பெரிய செல்வந்தர்கள் இந்த கார் ரேஸ் பந்தயத்துல கலந்துக்கிறதும் சரி, பயிற்சி எடுக்கிறதும் சரி, சாதாரணமான நபர்கள் இல்லை. ஒரு கால் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பாநிதியோனா இந்த கார் ரேஸ்ல கலந்துக்கலாம். கார் ரேஸ் பயிற்சி எடுக்கலாம், பயிற்சி எடுத்துட்டு கலந்துக்கலாம். இப்போ அஜித் இருக்காப்புல ஏற்கனவே அவரு அந்த ஆர்வ கோளாறுல இருக்கார், அவரோட அதே மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி முரசொலி மாறனுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வாரிசு. ஏன்னா பல கோடிகளுக்கு அதிபதிகள் அவங்க அதை அந்த இந்த கார் ரேஸ் பயிற்சி எடுத்து அந்த ரேஸ்ல கலந்துக்கலாம். ஃபியூச்சர்ல சொல்றேன், ஒரு விளையாட்டுத்துறையை ஒரு மாநில அரசு மக்களுடைய வரி பணத்தை முதலீடாக செஞ்சு அந்த விளையாட்டை விளம்பரப்படுத்துறாங்கன்னு சொன்னா அதனால மக்களுக்கு பலன் இருக்கணும்ன்ற நான். இதனால யாருக்கு பலன்? இல்ல தமிழ்நாட்டுக்கு பெருமை தான் சொல்றாங்க. ஏற்கனவே செஸ் நடத்துனாங்க மாமல்லபுரத்துல மிகப்பெரிய அளவுல இன்டர்நேஷனல் செஸ் போர்டு நிகழ்ச்சி நடத்தும் போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்துச்சு. எல்லா இடங்களையும் செஸ் சம்பந்தமான ஒரு ஆர்வம் வந்துச்சு, செஸ் மேல ஒரு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தும் போது இது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்டர்நேஷனல் கார் ரேஸ் முதல் முறையா தமிழ்நாடு நடக்கிறது ஒரு பெருமை தானே. இங்க செஸ்ன்றது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல 100 பேர் இருக்காங்க, 75 80 பேருக்கு மேல செஸ் வீட்டுல விளையாடுவான், இல்ல பொழுது மற்ற ஓய்வு நேரத்துல விளையாடுவான். அது போன்ற ஒரு விளையாட்டை நீங்க சர்வதேச போட்டியாளர்களை கூப்பிட்டு வச்சு நடத்துறீங்கன்னும் போது அது ஆர்வம் தனி. இப்ப நானே எடுத்துங்க, அந்த சர்வதேச போட்டி நடக்கும் போது யார் வின் பண்ணுவா அப்படின்றது நம்ம என்ன பண்ண கிடைக்கக்கூடிய சின்ன கேப்ல கூட நம்ம அதை ஆர்வம் பார்த்தோம் போது இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் பார்ப்பான். இது எப்படின்னா கார் ரேஸை பொறுத்தவரையிலையும் யூடியூப்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அல்லது சினிமாவை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நேர்ல உட்காந்துட்டு பார்க்கணும்னு சொன்னா முடியுமா? நேர்ல நான் ஒரு இடத்துல உட்காந்து அப்படி கண்ணி மிக்க நேரத்துல அந்த ஒரு படத்துல வருது இல்ல, ஆமா எங்கடா பொண்ணை கூப்பிடுன்னு இப்படி சடக்குன்னு போகும், சடக்குன்னு வரும், அந்த மாதிரி பாஸ் ஆயிடும் இல்லையா? இப்ப நான் இந்த கார் ரேஸ் பார்க்கணும்னா நான் கூட ஓட முடியுமா? கார் ரேஸ் போற லாஜிக்கா பாருங்க, ரவுண்டா நம்ம நின்றுக்கிட்டோ இல்ல உட்காந்துக்கிட்டோ பார்த்தா கூட நமக்கு இங்க ஓடுறது மட்டும் தான் தெரியுமா, அடுத்த ஓடுறது தெரியாது இல்லைங்களா? இதுதான் நேச்சுரல். அப்படி இருக்கும்போது இதனால தமிழக விளையாட்டுத்துறைக்கு என்ன மேம்பாடு, அதாவது என்ன வளர்ச்சியை இவங்க கொண்டு வருவாங்க? வளர்ச்சின்னு தான் சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல இப்ப நடக்க போற கார் ரேஸ் நடக்கக்கூடிய அந்த ஐலாண்ட் இருக்குல்ல,
அது அந்த இடம் சரியான இடமா தமிழ்நாடு அரசு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்லாண்ட் கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த கிரவுண்டை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார் ரேஸ் நடக்கிறது இல்லையா, அதை 31 அக்டோபர் 31 செப்டம்பர் 1 ஆக மொத்தம் அதுக்கு முந்தின நாள் ஒரு நாள், அப்ப 3 நாள் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, டிராபிக் வந்து க்ளோஸ் பண்றாங்க, பிளாக் பண்றாங்க. அதை எந்தெந்த ரோட பிளாக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது சப்வே இருக்கு பாத்தீங்களா அந்த ரோடு, அப்புறம் வந்து முத்துசாமி ஐயர் பாலம் அந்த இது, அப்புறம் வந்து பல்லவன் சாலை, அப்புறம் ரயில் நிலையம், இது ரயில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஓமந்தூரார் இந்த சைடு. அப்ப இதை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளையும் வந்து டிராபிக்கை வந்து மாற்றி விடுறாங்க போது, அப்ப ஒட்டு மொத்தமா வட சென்னை வந்து டிராபிக் ஜாம் ஆகும், டோட்டலா டிராபிக் ஜாம் ஆகும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மெட்ரோ ட்ரெயின் பிரச்சனை இருக்கு. மெட்ரோ ட்ரெயின்ல வந்து எந்த நேரத்துல எந்த இடத்துல பள்ளம் தோண்டுவான்னு தெரியல. அந்த மாதிரி நிலையில திடீர்னு நம்ம போயிட்டே இருக்கும் பார்த்தா திடீர்னு அதை பிளாக் பண்ணிடுறோம். இப்படி சுத்திட்டு போ அப்படி சுத்திட்டு போறோம்னா சுத்திட்டு போறது நம்ம போறதுக்குள்ளயும் நம்ம தாக்க விளையாடுது. அப்போ வடசென்னை முழுக்க வந்து சென்னையே வந்து மெட்ரோ ட்ரெயின் பாலம் அந்த தயாரிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஃபால்ட் ஆயிருக்கு, டிராபிக் ஜாம் ஆகிருக்கும் போது இந்நிலையில ஒரு 2-3 நாள் இவங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து டிராபிக்கை வந்து, அதாவது சில ரோடு முக்கியமான ரோடு இதெல்லாம் இப்ப இவங்க சொன்னேன்னு அது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சப்வேயா இருக்கட்டும், அல்லது முத்துசாமி ஐயர் பாலமா இருக்கட்டும், பல்லவன் சாலையா இருக்கட்டும், எல்லாமே முக்கியமான இடங்கள் போது இங்க முழுக்க வந்து டிராபிக் க்ளோஸ் பண்ணும்போது சென்னையை ஸ்தம்பிக்கும். இப்ப அந்த இடத்துல நடத்தாம வேற எங்க நடத்த முடியும் நினைக்கிறீங்க? இப்ப அதே பாத்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடம் இருக்கு, ஏற்கனவே கார் ரேஸ் அங்க நடத்திருக்காங்க, சிம்பிள் சாதாரணமான கார் ரேஸ் எல்லாம் அங்க நடத்திருக்காங்க போது நீங்க அது போன்ற இடங்கள்ல நடத்தீங்கன்னா அது ஒரு பெருசா நமக்கு தெரியாது. இங்க டிராபிக் தான் மெயின் முக்கியமானது. ஏற்கனவே சென்னையே டிராபிக்ல வந்து இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வீட்டுல உட்காந்தீங்க 3 நாள், பாமர ஏழை வெளியே போனாதானே சம்பளம் வரும் அவனுக்கு, கூலி தொழிலுக்கு போனாதானே, வேலைக்கு போறவனுக்கு அத்தியாவசிய தேவைகளை வாங்க போறவனுக்கு அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒன்னும் இல்ல, இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது தெரியுமா, அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அந்த 11 மணிக்கு அந்த கிரிக்கெட் மேட்ச் விடுவான். விடும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோடுக்குள்ள வட சென்னைக்குள்ள அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும், 4 hour 5 hour ஸ்தம்பிச்சு சுமாரா ஒரு 2-3 மணி நேரத்துக்கே அவ்வளோ. அதுவும் அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் அதுவும் பெரும் மக்கள் இல்லை சும்மா அப்படிங்கும்போது நீங்க 3 நாளைக்கு குறைஞ்சது வந்து நீங்க இந்த இதுல வந்து டிராபிக் ஜாம் பண்ணீங்கன்னா அதனுடைய எதிர்வழி என்ன மாற்று ஏற்பாடு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க? ஏற்கனவே இது ஒரு சவுக்கு சங்கர் வந்து முன்னாடி பேசியிருக்காரு, என்னன்னா கிட்டத்தட்ட 42 கோடி வந்து கார் ரேஸுக்காக தயார் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணப்பட்டுச்சு, அந்த 42 கோடி எங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. இது மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சமீபத்துல கொடுக்குற, அதாவது ஒரு ஜாமீனுக்கு வெளியே கூட்டு போறோம் சரி, இல்ல வெளில காவல்துறை போகிறப்பையும் உதயநிதி தான் பேசிட்டு வர்றாரு. சோ இதை பொறுத்துதான் வந்து இல்ல இப்ப இந்த கார் ரேஸ் இருக்கு, ஃபார்முலா 4 கார் ரேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஒரு லிங்க் இருக்கு, சவுக்கு சங்கர் குண்டாஸுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இது வந்து சர்ச்சை, இதுதான் முதல்ல சவுக்கு சங்கர் தான் பேசுனது. இது ஏன்னா சென்னையில நடத்துறீங்க, சென்னையில நடத்தினா எவ்வளவு டிராபிக் ஆகும், 2-3 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டாங்க இது டிராபிக் ஆகும். இந்த டிராபிக் ஆச்சுன்னு சொன்னா அதை மாற்று வழியை வந்து தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் எப்படி மாற்று வழியை ஏற்பாடு பண்ணிச்சு. இது இங்க சென்னையில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்தியாவிலே எங்கேயுமே நடத்தல, நாங்க நடத்துறோம்ன்றது இது அநியாயம் இல்லையா? இந்தியாவிலே எங்கேயுமே நடத்தலன்னு சொல்லும்போது இங்க மட்டும் ஏன் நடத்துறீங்க? இப்படி பல கேள்விகளை முன் வச்சு அவருக்கே உண்டான பாணியில கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக கூட பேசினாங்க. அந்த கடுப்பு எல்லாமே தான் சேர்த்து இப்ப அந்த போலீஸ் பத்தி தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யிட்டு குண்டர் சட்டம் மாதிரியும் பாஞ்சதுக்கு காரணமும் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தய விஷயமா விமர்சனம் பண்ணதும் ஒரு காரணம். புரியுதுங்களா? உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, சவுக்கு சங்கர் போராட்டங்கள்லாம் என்னை உதயநிதி தான் என்னை பழி வாங்குறாரு, உதயநிதி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு கோஷம் போட்டுட்டு அது மாதிரி போறாரு. அப்ப இந்த கார் ரேஸுக்கு பிறகுதான் அவரோட பயங்கரமா விமர்சிக்கப்பட்டுச்சு. பர்சனலா வந்து பேசுறாரு சவுக்கு அவர்கள் அப்படின்னா பயங்கரமா சவுக்கு மேல வந்து ஒரு அலைன்ஸ் வைக்கப்பட்டுச்சு. அப்ப இப்ப அதே போல இப்ப சவுக்கு அவர்கள் வந்து இப்ப உதயநிதி எதிராக பேசிட்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து இந்த குண்டாஸோட அடங்குதுன்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க?
இதை நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பத்தி விமர்சனம் பண்ணும்போது அவருக்கு உண்டான மாநில சில கான்ட்ரவர்சியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். அது நம்ம பயன்படுத்த முடியாது. நமக்கு தெரியாத விஷயம் நம்ம பேச முடியாது. தெரிஞ்சா அவரோட மோசமா கான்ட்ரவர்சியா பேசுவோம். அது வேற விஷயம். இப்போ அதே விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப அதை காரணம் காட்டி தான் இவங்க காவல்துறை கைது பண்ணி அவர் மீது குண்டர் சட்டம் போட்டாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு குண்டர் சட்டம் போட்டாங்க, குண்டர் சட்டம் உடஞ்சிச்சு. இப்ப திமுக ஐடிவிங்க, திமுக ஆதரவு ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ பெருசா குண்டர் சட்டம் உடைஞ்சிச்சு, எல்லாருக்குமே குண்டர் சட்டம் உடையும். கொலை பண்ணிட்டு சிறைக்கு போறவங்க குண்டர் சட்டம் கூட உடையும். இதோ சவுக்கு சங்கருக்கு உடைஞ்சுன்னா பெருமையா பேசுறீங்கன்றாங்க. நிச்சயம் உண்மைதான். குண்டர் சட்டம் போடப்பட்ட 99.9% நபர்களுக்கு குண்டர் சட்டம் உடைஞ்சிருக்கு. ஹைகோர்ட்ல நம்ம பேசியிருக்கோம். ஹைகோர்ட்ல வந்து உடைஞ்சிடும். அது நிச்சயமா உண்மைதான். அது மாற்ற கருத்து இல்லை. சங்கருக்கு மட்டும் உடையில. அதனால சங்கரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைதான். ஆனா மற்றதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ என் மீது குற்றச்சட்டம் போட்டிருக்காங்க. விசாரணைக்கு வந்துட்டு பெரிய ஒரு டிக்கு, அதாவது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இவர் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இவர் மீது போடப்பட்ட குற்றச்சட்டம் தப்புன்றது இவருடைய கோரிக்கை, அதை நாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லி டிக் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் மற்ற குற்றச்சட்டம். ஆனா சவுக்கு சங்கருக்கு அப்படி இல்லை. கூப்பிட்டு வச்சு தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் கொட்டுன்னு கொட்டி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் இவரை நீங்க கைது பண்றீங்கன்னும் போது இவருக்கு ஏன் தடுப்பு காவல் சட்டம் போட்டீங்க? குண்டர் சட்டத்துல எப்படி போட்டீங்க? அப்ப ஊடகம் நடத்தக்கூடிய ஒரு நபரை நீங்க வழக்கு பதிவு செய்யலாம். அது உங்க இஷ்டம். அது குற்றம் செஞ்சிருக்கா வழக்கு பதிவு செய்யுங்க. அதன் மூலமா தண்டிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அதை பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து தடுப்பு காவல் என்ற குண்டர் சட்டம் வந்து நிச்சயமா இதை போட்டிருக்க கூடாது. இது தவறான முன்னுதாரணத்தை நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. இது வந்து இது போன்ற செயல்கள் மூலியமா தான் வந்து இந்த குண்டர் சட்டத்துக்கே வந்து ஒரு அவமானம். இது போறது எல்லார் மீதும் கோபம் வரும் அப்படின்னாவே கூப்பிட்டு வச்சு கண்டிச்சிருக்காங்கல்ல. இதுதான் இன்னைக்கு விமர்சனம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஏதோ சங்கருக்கு குண்டர் சட்டம் உடைஞ்சோம்னா பாத்தீங்களா கோர்ட்டு உடைஞ்சு எல்லாம் உடையுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இப்ப பல்ட்டி அடிக்கிறாங்க. நான் சொல்ல உண்மைதான், அது மற்றவங்களுக்கு உடையன்றது தெரியும். ஆனா சவுக்கு சங்கருக்கு நீதிபதி கூப்பிட்டு வச்சு கண்டிச்சிருக்காருல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப குண்டர் சட்டம் உடைஞ்சிச்சுன்னா சவுக்குகள் வந்து நம்ம ஏற்கனவே பேசணும், சவுக்குகள் எவ்வளவு நாள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இல்ல? இப்ப குண்டர் சட்டம் உடைஞ்சிச்சு. 20 வழக்கு போட்டிருக்கோம். 10 வழக்குக்கு மேல அவருக்கு ஜாமீன் கிடைச்சு, இன்னும் 4-5 வழக்கு ஏதோ இருக்கு. 4-5 வழக்கு ஜாமீன் கிடைச்சுன்னா அவர் சூரிட்டி நிப்பாட்டுவாங்க. சூரிட்டி நிப்பாட்டு வெளியே வர போறாப்புல. அதிகபட்சமா 10 நாள் என்னுடைய கணக்கு. ஒரு 10 நாள் வந்துருவாரு. 10 நாள் வர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய ரெட்பிக்ஸ் ஓனர் பிளிக்ஸ் ஜெரால்டு வந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காப்புல. இப்ப சவுக்கு இன்னொரு 10 நாள்ல வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இன்னும் 10 கேஸ போட்டா கூட 20 நாள்ல வருவாப்புல. இதுக்கு மேல இவங்க வந்து யாரையுமே வந்து ஒன்னும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அல்லது இந்த வழக்கு விஷயமா வந்து அவசரமா குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி, அதாவது அவர் மீது போடப்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இவர் சிறையில வச்சு இந்த வழக்கு நடத்திட்டு அவர் நிர்மலாஜினி விடுதலை செய்து போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது சாத்தியமாகும். ஏன் மீண்டும் மீண்டும் போற வழக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, அதாவது வேற வழக்குகள் எல்லாம் போறதுக்கு எவ்வளவு போடுவீங்க? இன்னும் ஒரு 5 போடுவீங்களா, இல்ல 10 போடுவீங்களா, இன்னும் 20 போடுவீங்களா? எல்லாமே இதை சுத்தி தானே வரும். கொலை கேஸ் போட முடியாது உங்களால. நான் சொல்றேன், கொலை கேஸ் போட முடியாது. அல்லது செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டு போனாருன்னு சொல்லி போட முடியாது. அல்லது கற்பழிப்பு கேஸ போட முடியாது. பிரிவினைவாதம் அது இதுன்னு சொல்லி போட முடியாது. வேற என்ன மாதிரி போட முடியுங்க? இந்த மாதிரி ஒரு குப்பை கேஸ் 4 போடுவீங்க, கஞ்சா கேஸ் போடுவீங்களா, அந்த மாதிரி போடுவீங்க. அல்லது அவரை பிராடு பண்ணாரு இவரை பிராடு பண்ணுன்னு சொல்லி போடுவீங்க. இது இன்னும் எத்தனை கேஸ் போடுவோம்? 5லேருந்து 10 கேஸ் போட முடியும். இந்த எத்தனை கேஸ் போட்டாலும் 10 நாள், இன்னும் ஒரு 5 கேஸ் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா, 20 நாள்ல வரப்போறாப்புல. இதை தவிர சங்கரை வந்து நீண்ட காலம் நீண்ட வருஷம் அடைச்சு வைக்கிற அளவுக்கு சக்தி திமுக முடியாது. வெளியே வந்தாலும் இப்ப சமீபத்துல ஒரு உதயநிதி பயங்கரமா கோஷம் போட்டு பேசுற அந்த வீரியம் வந்து வெளியே வந்து சவுக்கு அவர்கள் வந்து இன்னும் பயங்கர வீரியமா இருக்கும். இல்ல, அது வந்து சில கண்டிஷன் போடுவாங்க. கோர்ட்ல வந்து ஜாமீன் கொடுக்கும்போது நீங்க வெளியே போனீங்கன்னா நிச்சயம் வந்து பொதுவெளியில விமர்சனம் பண்ணக்கூடாது. அரசை பத்தி தனிநபர்களை பத்தி எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த கண்டிஷனோட அது மட்டும் திமுக அரசு திறமை. ஏன்னா நீதிமன்றம் மூலியமா என்ன பண்ணுவாங்க, ஒரு கடிவாளம் போடுவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு. இப்போ வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல கடலூர்ல இருந்தாப்புல, கடலூர் இருந்துட்டு ஜாமீன் கிடைக்கும்போது அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிவாளத்தோட போட்டாங்க. அந்த கடிவாளம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 15 நாள் 1 மாசத்துக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? அதன் பிறகு பழைய கொள்கை கதவு திரடிதான் வச்சு. இப்ப இவருக்கு ஃபெலிக்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டியே கொடுக்க கூடாதுன்னு பேசியிருக்காங்க.
இல்ல அது மேல்முறையீடு உடைஞ்சிடும். அதாவது பிலிக்ஸை பொறுத்தவரையிலும் இந்த வழக்கு சம்பந்தமா பேசக்கூடாது, பேட்டியே அது கூட கூட இவருக்கும் வழக்கு சம்பந்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது அந்த ஊடகத்தை மூடணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டுல வந்து உடைஞ்சிடும். உடைஞ்சிருக்கு. ஆமா, அப்பீல்ல வந்து அது உடைஞ்சிடும். உடைஞ்சுன்னா அவருடைய ரொட்டீன் பார்ப்பாரு, சவுக்கு சங்கருடைய ரொட்டீனை பார்ப்பாங்க. எல்லாமே நடக்கும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு முக்கியமாக